நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரில் வந்துட்டு திருவிழா. நம்ம அம்மா வந்துட்டு இன்றைக்கி காலையில் 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சமைச்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பருப்பு குழம்பு, அப்புறம் கைக்குத்தல் அரிசியில் சாப்பாடு செஞ்சுருக்காங்க. நம்ம ஊர் கோயிலில் நடந்தது பற்றி உங்களுக்கு இப்போ வீடியோ வந்துட்டு கிளிப்ஸ் எடுத்து வச்சு தான் காட்டியிருக்கேன். நம்ம சின்ராசி வழக்கம் கூட தண்ணியில் போய் இறங்கிட்டாரு. அவங்களும் போய் தண்ணியில் எல்லாத்துக்கும் விளையாண்டுருக்கான். மக்களே, நம்ம வீட்டில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி வந்துட்டு முருங்கைக்கீரை பொரியல் வந்துட்டு செய்கிறாங்க அம்மா. அதுக்கு வந்துட்டு வெங்காயம், உரிச்ச வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, அப்புறம் வந்துட்டு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டு மஞ்சள் போட்டிருக்காங்க. இந்த ரெசிபி வந்துட்டு வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வந்துட்டு ஓம் சரவணபவ ஆயில் ஸ்டோர்ஸ்க்கு வந்துட்டு வச்சுருக்கோம். யாருக்காவது ஆயில் வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ டெலிவரி. நம்ம நாமக்கல்லில் எங்கே இருந்தாலும் சரி ஃப்ரீ டெலிவரி. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி வந்துட்டு பண்ணுறோம். நான் வந்துட்டு ரேட் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிட்றேன். இதுதான் நம்ம அம்மா செஞ்ச முருங்கைக்கீரை பொரியல். இதுக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுருக்காங்க, அப்புறம் தண்ணியும் ஊற்றிக்கிறாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களே, இன்றைக்கி நம்மளுடைய மத்தியானம் லஞ்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா பருப்பு சாம்பார், அப்புறமேல வந்துட்டு ரசம், அப்புறம் வந்துட்டு முருங்கைக்கீரை பொரியல், எங்கள் ஊரில் வந்துட்டு மோடமாக இருக்குது. இன்றைக்கும் வழக்கம் போல் மழை பெய்யும். உங்கள் ஊரில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வளர்த்திட்டு இருக்கிற செடியெலாம் காட்டுறேன். இது வந்துட்டு மிளகா நாற்று, இது வந்துட்டு மணி பிளான்ட்டு, அப்புறம் இதில் வந்துட்டு கத்திரிக்காய் விதை, கத்திரிக்காய் செடி, அப்புறம் முட்டை சோளம், அதில் வந்துட்டு மணி பிளான்ட், அப்புறம் கத்தாழை, இது வந்துட்டு வெந்தங்காய் நாற்று. இதுதான் என்னோடய கார்டன். உங்கள் கார்டன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன செடி வச்சுருக்கீங்கன்னு.